இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் அப்ளிகேஷனோட நியூ வெர்ஷன் இப்போ வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த நியூ வெர்ஷன்ல உங்களோட ஆதார் கார்டோட இன்டர்ஃபேஸையுமே டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஆதார் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அப்டேட்டட் வந்து பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டை செக் பண்ணீங்க அப்படின்னா நியூ இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டோட ஒரு புதிய வடிவத்தை இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த நியூ வெர்ஷனை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன அப்டேட் வந்து வந்திருக்குது, இதை எப்படி நம்ம டவுன்லோட் வந்து பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுல போயிட்டு இந்த நியூ வெர்ஷன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால்ல இருந்ததுன்னா அப்டேட் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் இருந்தது அப்படின்னா அதை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அப்பதான் நியூ வெர்ஷனோட அந்த நியூ இன்டர்ஃபேஸ் ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டோட எந்த சிம் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டு அந்த ஃபோனில் இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஆகும், இல்லைனா ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களோட சிம் கார்டை வெரிஃபை பண்ணும். நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற சிம் கார்டு எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் கார்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி இதில் 2 ஐ சிம்பிள் வந்து காமிக்கும். ஸோ அதில் உங்களோட 2 கண்ணையுமே கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்கள். அப்படி பிளிங்க் பண்ணதுமே உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸ் ஐடி வெரிஃபைட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு 6 டிஜிட் பின் நம்பரை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆதார் அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி QR கோடு வந்து காமிக்கும். இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஆதார் அட்டையை வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த QR கோடு மேலே டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா நியூ வெர்ஷன், அதாவது உங்களோட ஆதார் கார்டோட நியூ வெர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கீழே காமிக்கும். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல காமிக்கும். உங்களோட ஜெண்டர் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காகவும் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட பேக் சைடு, அதாவது உங்களோட அட்ரஸ் டீடைல் வந்து பார்க்கலாம். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் தமிழ்லையும் அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ்லையும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் வந்து தமிழ்லையும் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் வந்து உங்களுக்கு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற நியூ அப்டேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் ஃபுல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஃபுல் நம்பரையும் உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேற என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவிர வேற எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். ஓல்டு நம்பர் கையில் வச்சு நம்ம இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இது மூலமாக நம்மளோட மொபைல் நம்பராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட அட்ரஸை ஆன்லைனில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தவிர நேம் கரெக்ஷன் எதுவுமே இப்போதைக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனில் இன்னும் அப்டேட்டட் ஆகல. கூடிய சீக்கிரத்தில் அப்டேட்டட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக அதையும் உங்களால் கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ ஆதார் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிராப் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணீங்க அப்படின்னா பழைய வெர்ஷனில் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதுமே டவுன்லோடு கேட்கும். டவுன்லோடு கொடுத்துருங்க. இப்போ டவுன்லோட் வந்து கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிருச்சு அப்படின்னு வரும். யுவர் ஆதார் ஹேஸ் பீன் டவுன்லோடட் ஆஸ் PDF அப்படின்னு இருக்குதா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் PDF கொடுத்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமில் ஃபர்ஸ்ட் 4 லெட்டரை கேபிட்டல் லெட்டர்லையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த வருஷத்தையும் சேர்த்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அதான் உங்களோட பாஸ்வேர்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன்
வெர்சன் ஆதார் கார்டு தான் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. இப்போ உள்ள நியூ வெர்சன் வந்து ஆப்பில் மட்டும்தான் அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் டவுன்லோட் வந்து கொடுக்கும்போது பழைய வெர்சன் உங்கள் கையில் ஆல்ரெடி ஆதார் கார்டு இருக்கும்ல, ஸோ அந்த வெர்சன் அந்த ஃபார்மெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரல. ஆனால் இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற நியூ ஆதார் வெர்சனில் வந்திருக்கிற நியூ அப்டேட்.